Hello students, welcome to our YouTube channel. SSC CGL exam ஓட answer key SSC release பண்ணிட்டாங்க. இந்த answer key எப்படி download பண்றது, raw mark எப்படி calculate பண்றது, உங்க rank எப்படி நீங்க செக் பண்ணிக்கிறது, result எப்போ வரும், tier 2 examsக்கு எப்போ exam conduct பண்ணுவாங்க, tier 2க்கு என்ன mark எடுத்தவங்கலாம் preparationஐ start பண்ணலாங்கிற complete informationஐ நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க CGL examsக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா, எழுதிருக்கீங்கன்னா answer key இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுங்கிறது உங்களுக்கு அக்டோபர் 6ஆம் தேதி ஈவினிங் 6 PM வரைக்கும் தான் நீங்கள் ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கிட முடியும். இப்போத்துலேருந்து உங்கள் ஆன்சர் கீயை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்து அது தப்புன்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்ஜெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா இப்போதுலேருந்து நீங்கள் ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீக்கான லிங்க்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கில் உங்களுடைய அட்மிட் கார்டில் ஒரு ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோல் நம்பர் அண்ட் அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுங்க. எந்தெந்த ப்ரௌசர்லாம் இப்போ ஒர்க் ஆகுதுன்னா மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ், குரோம் இந்த ப்ரௌசர்லாம் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு செக் பண்ணுறதுனால சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும், எரர்னு வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மூணில் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் செக் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இம்மிடியட்டாக உங்களோட ஆன்சர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப்பை க்ளோஸ்ன்னு இருக்கும், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீன்ட்டு இருக்கும். தென் இங்கே அப்ஜெக்ஷன் இருக்கும். இந்த ஆன்சர் கீழ பக்கத்தில் இங்கே பிரிண்ட்டு கிளிக்குன்னு இருக்கும். ஓகேவா? இந்த கிளிக்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ஆன்சர் கீ காட்டும். அந்த ஆன்சர் கீழே பிரிண்ட்ன்றது இங்கே எழுதியிருக்கும். ஓகேவா? கிரீன் கலரில் அந்த பிரிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஆன்சர் கீ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மேலே இருக்கக்கூடிய அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த யூஆர்எல்லை வச்சு ஒரே செகண்டில் உங்களால் உங்களுடைய ரா மார்க்கை ரேங்கை செக் பண்ணிக்கிட முடியும். ஸோ அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ரேங்க் செக் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் இந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எதுவும் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரா மார்க் எவ்வளோ, உங்களுடைய ரேங்க் என்னங்கிற அந்த இது வந்து உங்களுக்கு அதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணிக்கிட முடியும். ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா இந்த பிரிண்ட்னு இருக்கா, பிரிண்ட்டை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பிடிஎஃப்ஸாக வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிட முடியும். இப்படி தான் நீங்கள் அட்மிட் கார்டு உங்களுடைய ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த பேஜுக்கு போய் உங்களுடைய ரா மார்க்கையும் ரேங்க்கையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட முடியும். ரா மார்க் எப்படி ட்ரெடிஷ்னல் வேல கால்குலேட் பண்ணுறதுனா நீங்கள் எத்தனை கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 60 கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு கொஷனுக்கு 2 மார்க், ஸோ 120 மார்க்னு வரும். நீங்கள் எத்தனை கொஷனுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். 10 கொஷனுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா தப்பான ஒரு கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா 0.5 மார்க் நெகட்டிவ் ஆகும். ஸோ 10 கொஷனுக்கு ஸோ 10 × 0.5னா 5 மார்க்ன்றது வரும். அட்டன் பண்ணாத கொஷனுக்கு நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. ஸோ தென் நீங்கள் இந்த 120 மார்க்ஸ் இந்த 5 மார்க் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா ரா மார்க். நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி யூஆர்எல்லை காப்பி பண்ணி இந்த பேஜில் போட்டோம் அப்படியே உங்களுடைய ரா மார்க்கை கால்குலேட் பண்ணிக்கிட முடியும். இதில் உங்களுக்கு ரேங்க்கும் தெரியும். ஸோ அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நார்மலைசேஷன் மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் நாளைக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகுன்றதை ரஃபாக உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். நீங்கள் யாரெல்லாம் சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு எழுதிட்டு ஆன்சர் கீ செக் பண்ணுறீங்களோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ங்கிறது நாம பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்குலாம் 130லேருந்து 135க்குள்ள தான் கட் ஆஃப் இருக்குன்றதை நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உங்களோட மார்க்கு யாருக்கெல்லாம் மார்க்கு 128க்கு ப்ளஸ் யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்கள் ஒரு டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் இம்மீடியட்டாக இன்னையிலேருந்தே டியர் 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. 1-2-3 நாளில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஇ சார் வந்து எவ்வளோ கட் ஆஃப்ங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்பிஇ சாருடைய அனாலிசிஸ் ஃபார்முக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபார்மில் உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அந்த அனாலிசிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரஃபாக எவ்வளோ ஐடியா வருங்க எக்ஸாக்டாக மோஸ்ட்லி பாயிண்ட் எரரில் தான் மிஸ்டேக் ஆகும். எக்ஸாக்டாக அனாலிசிஸ் பண்ணி கட் ஆஃப் எவ்வளோங்கிறத சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு மற்றவங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ரிசல்ட்டு நவம்பர் லாஸ்ட் கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. டியர் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஒரு 30 to 40 டேஸில் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனையாக முடியும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 2.5 மாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இமீடியட்டாக என்ன பண்ணுங்கன்னா டியர் 2ல வரப்போகிற
ப்ராபபிலிட்டி டாபிக்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஜிலோடைய டாபிக் 2 கோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அனலிட்டிக்கல் ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் வருமோ எல்லா டாப்பிக்குமே டீட்டெயிலாக லேட்டஸ்ட் எக்ஸாமோட கொஷின்ஸோட சேர்த்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீச் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் Tier 2க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா இமீடியட்டாக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதில் நாம் எல்லா விதமான Tier 2ல கேட்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருப்போம். இது இமீடியட்டாக ஜாயின் பண்ணி இதில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை கவர் பண்ணி Tier 2ல என்ன எக்ஸ்ட்ரா வருமோ அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. அதை கவர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸில் உங்களுடைய ஃபோக்கஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம October 5லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி ஷெட்யூலை ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். Tier 2 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சிங்கிள் டே கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. நாம October 10க்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் பேலன்ஸ் ஒரு சில டாபிக் இருக்குது, அதெல்லாமே October 10க்குள்ளே ப்ரொவைட் பண்ணிவிட்டு October 15லேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட டெஸ்ட் சீரீஸை இந்த கோர்ஸில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் நான் டெஸ்ட்டு போட்டு அந்த டாப்பிக்கையுமே டீட்டெயிலாக கவர் பண்ணி குவாலிஃபைங் மார்க்கை விட அதிக மார்க் எடுத்து நான் நல்ல போஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுமே இதில் ஜாயின் பண்ணி கம்ப்யூட்டர் டெஸ்ட்டையுமே வித் எக்ஸ்பிளனேஷனோட டீட்டெயிலாக உங்களால் இதில் கவர் பண்ணிக்கிட முடியும். ஸோ Tier 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதில் ஜாயின் பண்ணி இம்மீடியட்டாக இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் எப்படி உங்களோட Tier 1 எக்ஸாம்ஸ்க்கு லாஸ்ட் மினிட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே மாதிரியான ஹார்ட் ஒர்க்கை இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல மார்க்கோட Tier 2 கிளியர் பண்ணி ஒரு போஸ்ட்டை உங்களால் செக்யூர் பண்ணிக்கிட முடியும். ஸோ உங்கள் மார்க் என்னங்கிறத கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.